வணக்கம். இன்று மார்ச் மாதத்தின் 12 ராசிக்குரிய பலன்களை பார்க்கலாம். முதல்ல மேசராசி நேயர்களே, உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதத்தில் ஆரம்பத்திலேயே சுக்கிரன் உச்சமடைய உங்களுடைய ராசிக்கு 2, 7 சுக்கிரன் உச்சமடைகிறார். எனவே உங்களுக்கு பொருளாதார ரீதியான ஆதாயங்கள் மிக சிறப்பாகவே இருக்கக்கூடிய மாசமா இருக்குது. இதுபோக உங்களுக்கு கோர்ட்டு வில்லங்க விவகாரங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதில் ஒரு சாதகமான ஒரு உத்தரவுகள் வர்றதுக்கு, சாதகமான முடிவுகள் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இந்த மாதம் அமைஞ்சிருக்குது. இதுபோக உங்களுக்கு இந்த மாதத்தினுடைய முதல் 15 நாட்கள் வரைக்கும் ஒரு பொன்னான காலகட்டமாக இருக்குது. எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் வெற்றி, மன மகிழ்ச்சி, சந்தோஷம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். இது உங்களுக்கு இப்போ ஒரு முக்கிய விஐபிகளோட அறிமுகம், முக்கியமான உறவினர்கள் உங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வர்றது, நீங்கள் அங்கே போய் கலந்துக்கிறது, இது மாதிரியான நல்ல ஒரு முதல் 15 நாட்களுக்கு ரொம்ப பிரமாதமாக போகும். ஆனால் அடுத்த 15 நாட்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் 12ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி சனியோட மெர்ஜ் ஆகிறதுனால சில வீண் குழப்பம், தொழில் ரீதியான தடுமாற்றம், வருமான குறைவு போன்றவைகள் நிகழக்கூடும். ஏற்கனவே இந்த ராசி 7.5 சனியில் இருக்குது, விரய சனி இருக்குது. அது விரய சனியில் இருக்கிற காரணத்தினால சில விரயங்கள், பொருள் செலவுகள் ஏற்படும். இருப்பினும் முதல் 15 உங்களுடைய ராசி அதிபதியின் வலுவின் காரணமாக அனைத்தையும் சமாளித்து பிரமாதமான முறையில் இந்த மாதம் நல்ல முறையில் முன்னுக்கு வரக்கூடிய, முன்னணியில் இருக்கக்கூடிய நல்ல மாதமாகவே இது இருக்கும். வருமானம் ஏற்றம் தரும். ஆனால் அதே சமயத்தில் செலவுகளும் கடுமையான செலவுகள் இருக்கும். குடும்பத்தில் ஒரு சிலருக்கு தனி குடித்தனம் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒருவர் குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் அனுசரித்து போகிறதும் நல்லது. வீண் வாக்குவாதங்கள் வேண்டாம். தொழில் ரீதியான பார்ட்னர்ஸ்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். மற்றபடி இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதம். நன்றி.